வஜ்ரா வணக்கம் உறவுகளே. முக்கியமான சில பாயிண்ட்ஸு சொல்ல போகிறேன். வழக்கம் போல் எவனோ ஒரு பைத்தியாரம் பேசுகிறான்னு சொல்லி இதை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் வேறு ஆபாச படங்கள் பார்க்க போயிடாதீங்க. முக்கியமான பாயிண்ட்டு, உங்களுக்கு பிரயோஜனமான பாயிண்ட்டு. சார், இது என்ன பாயிண்ட்டு அப்படின்னு சொன்னால், நாளை ஞாயிற்றுக்கிழமை குடியாத்தத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது என்ன நிகழ்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சார், இந்த துபாய் சுற்றுலாவிற்கு வஜ்ராராமோடு வஜ்ரா நிறுவனம் மூலமாக வர இருப்பவர்கள் கண்டிப்பாக வந்தாகணும். அது ஏங்கிறது எஸ்சி வகையறார்களுக்கு தெரியும், ஏன் போகிறோம் சுற்றுலாவுக்கு அப்படின்னு. அப்போ நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நபர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பாஸ்போர்ட் ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேன் கார்டு ஜெராக்ஸு ப்ளஸ் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போய், சார் துபாய் விசா, அதுக்கு ஒயிட் பேக்ரவுண்டில் என்ன சைஸு அப்படின்னு சொல்லி அது ஒரு 5 ஃபோட்டோ, இவ்வளவுத்தையும் கொண்டுட்டு நீங்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியம் 8ஆம் தேதி 8 டிசம்பர் 2024 1 மணிக்கெல்லாம் குடியாத்த ரீச் ஆயிருங்க. ஏன்னா உங்கள்கிட்டலாம் அந்த ஏஜென்ட், டூர் ஏஜென்ட் வர்றாங்க, அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க எல்லாமே இதெல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. சார், என்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லையே, ஒன்றும் கவலை இல்லை. பாஸ்போர்ட் எடுக்கிற ஏஜென்ட்டுகளையும் அங்கே ஒரு 2-3 பேரை வர சொல்கிறேன், கையோடு எடுத்து கொடுத்துருவாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு, சார் நாங்கள் தான் வரமாட்டோமே, உங்களையும் செயல்பட விட மாட்டோம், நல்லா செயல்படுவியே, நல்லா வேலை பார்க்குற ஆளை நாங்கள் பின்ன பிடிச்சி இழுப்போமே, நாங்கள் பாஸ்போர்ட் ஜெராக்ஸும் தரமாட்டோம், நாங்கள் துபாயும் வரமாட்டோம், நீ எப்படி போவ அப்படிங்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி எல்லாருக்கும் இருந்தது. சில நபர்கள், பல நபர்கள் துபாயே போக மாட்டாங்க, துபாயே போனாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது, அப்படியெல்லாம் வதந்திகள், புரளிகள், அது இருக்கட்டும். அது அப்படிலாம் இருக்க தானே செய்யும். காடுன்னு இருந்தால் சிங்கம், புலி, சிறுத்தை இருக்கும், நரி, குள்ள நரி, பாம்புகள், விஷப்பூச்சி, விஷக்கிருமிகள், இதையும் இருக்க தான் செய்யும். காடுன்னா அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் சிங்கம் எது, குள்ள நரி எதுங்கிறது உலகத்துக்கு தெரியும். அது மாதிரி அதுக்கு இருக்கட்டும். காடுன்றது அதாவது அவங்க விமர்சனம். நான் என்ன சொல்கிறேன், துபாயில் நாம் சக்ஸஸ் பண்ணுறோம், அது வேறு விஷயம். அது 100%, 1% கூட இல்லை. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் வெறும் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு ஒரு துபாயில் 4 நாள் சுற்றுலா வர்றதுங்கிறது அது பெரிய கிஃப்ட் இல்லையா? ஆமாம் சார், அப்போ கதை நடக்கலை, துபாயாவது போயிட்டு வந்தோமேங்கிற திருப்தி இருக்கா இல்லையா? சார், அப்போ கதை நடக்காதா? சார், கதை 100% நடக்கும். அதில் ஒரு பாயிண்ட் கூட, துளி அளவு கூட அதில் வித்தியாசம் இல்லை எனக்கு. இன்னும் நீ சந்தேகப்படுறங்கிறதுனால இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். அப்படி கூட பார்த்தாலும் உனக்கு சுற்றுலா ஒரு லாபம். ஏற்கனவே வஜ்ரா மூலமாக வஜ்ராராம் 2 முறை தாய்லாந்து நூற்றுக்கணக்கான நபர்களை, 4 முறை இலங்கை நூற்றுக்கணக்கான நபர்களை, 19 மாநிலங்களை 60 பேராக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கூட்டு போன நபர் தான் இந்த வஜ்ராவை நேசிக்கிற வஜ்ராராம். அப்போ அந்த பாயிண்ட்டு கிளியரு. அப்போ ஜாலியாக வரப்போகிற, 10 பைசா செலவில்லை, ரைட்டு. அப்போ நீ எந்த பாயிண்ட்டை நீ கூட்டி கழித்து பார்த்தாலும் டூர் வர்றது உனக்கு ஆதாயம், கூட்டுட்டு போகிறதுங்கிறது கன்ஃபார்ம். இது முதல் முறை அல்ல, ஏற்கனவே 2 முறை தாய்லாந்து, 4 முறை இலங்கை. சந்தேகம் இருந்தால் அவன்கிட்ட கேட்டுக்க. ரைட்டு சார், கிளியர். அடுத்தது, ஏன் 1 மணிக்கு வரணும் சார்? நிகழ்ச்சி 5:15 தான். ஏன் வரணும்னு சொன்னால், உன்னுடைய பாஸ்போர்ட்டு எப்படி, லைவ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரிஜினல் கொண்டு வர வேண்டாம். ஒரிஜினலை நீ எப்போ கொண்டு வரணும், எப்போ கொண்டு வரணுமோ அப்போ கொண்டு வரணும். எங்கே விமானம் கிளம்பும்போது, அன்றைக்கி ஏர்போர்ட்டுக்கு வரும்போது, அப்போ அது தேவையில்லை. ஆனால் பாஸ்போர்ட் ஜெராக்ஸை கொடுத்துட்டு அதை நான் சரி பார்க்குறது ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேன் கார்டு ஜெராக்ஸு. சார், ஆதார் கார்டு, பேன் கார்டு ஜெராக்ஸ் ஏன் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆதாருங்கிறது உனக்கு ஒரு ஆதாரம். இது இந்தியன் சிட்டிசனுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஆதாரம், ஒரு ஜெராக்ஸ் ஒன்று. பேன் கார்டு எதுக்கு சார் அப்படின்னு சொன்னால், பண பரிவர்த்தனை அங்கே பண்ண போகும்போது உன்னுடைய பேன் கார்டில் டேக்ஸு கட்டிட்டு தான். டேக்ஸுக்கு 35, 36%, 38% வரைக்கும் வரும், செஸ்ஸெல்லாம் சேர்த்தா. டேக்ஸை கட்டிட்டு தான் மீதி பணத்தை உன் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வருவோம். நான் சொல்கிற பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கங்க. டேக்ஸை கட்டிட்டு தான். அப்போ பேன் கார்டு ஜெராக்ஸ் வேணும். அப்போ டேக்ஸ் கட்டுறது நல்லதா? ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏன் சார், ஒரு வரி இருந்தால்தான் நாட்டுக்கு அந்த நாடு செழிப்பாக இருக்க முடியும். இந்த நாடு என்பது ஒரு 40 கோடிக்கு மேலே ஜனங்க இன்னும் விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை மத்திய அரசு, நம்ம மாநில அரசுலாம் மேலே தூக்கணும்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ போகணும். நல்ல ரோடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்தால் தான் நம்ம வல்லரசு ஆக முடியும்.
அப்போ வரி நமக்காக எவ்வளவு செழிப்பாக வரி நம்ம கொடுக்குறோமோ நல்லது. நான் என்ன கணிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், வஜ்ரா மூலமாக இந்த நிதியாண்டில், எந்த நிதியாண்டில், இந்த 2024-25 நிதியாண்டு இருக்கு இல்லையா, மார்ச் 31, இதுக்குள்ளே ஒரு 1000 கோடி ரூபாயாவது மத்திய மாநில அரசுக்கு வரி கட்டிச்சிடணும், அதுக்கான சிஸ்டத்தை ரெடி பண்ணணுங்கிற அளவுக்கு நான் யோசித்து வேலை பார்க்குறேன். அப்போ உன் பேரில் உனக்கு வர்ற பணத்துக்கு டேக்ஸ், என் பணத்துக்கு நான் கட்டிக்குவேன், கம்பெனி பணத்துக்கு கம்பெனி கட்டிக்கும். உன் அக்கௌண்ட்டில் பணம் வருதுன்னு சொன்னால் டேக்ஸ் கட்டிட்டேன்னா உனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. பேங்க்லேருந்து கேட்டால் கூட சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம், சார் எனக்கு இந்த மாதிரி வந்து பொருள்கள் வந்திருந்தது, அது வியாபாரம் பண்ணுறோம், அது லீகல், அங்கேயும் லீகல் இங்கேயும் லீகல், வரி கட்டிட்டேன் சார், வேணால் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், ஐடி வேணால் பேப்பர் தர்றேன் அப்படின்னு பேங்கில் சொல்லிட்டா ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். ரெண்டாவது, முன்னாடி இது டிஜிட்டல் இந்தியா, முன்னாடி மாதிரி வந்து பணத்தை அக்கௌண்ட்டில் வந்துட்டு கெட்டாமல்லாம் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. பேங்கில் கரெக்டாக என்னடா சம்மந்தம் இல்லாமல் இவனுக்கு இப்போ பெரிய அமௌண்ட் வந்திருக்கேன்னு சொல்லி டொப்புன்னு புள்ளி வச்சுருவான். இருந்தாலும் நம்ம எதுக்கு அடுத்தவங்க நம்மளை கை நீட்டி கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி எப்போதுமே காலரை தூக்கிட்டு மீசையை மட்டும் தலை நிமிந்து, என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு, இது இந்த பணம், இது இந்த பணம், இது இந்த பணம், வரி கட்டிட்டோம், வேறு என்ன இருக்குது, இதில் ஏதாவது சட்டப்புறம்பாக என்னவாது இருக்கா சார்? சட்டப்புறம்பா இதில் என்ன சார் இருக்குது? வியாபாரத்தில் லாப கணக்கு காட்டுறீங்க, லாப கணக்கு காட்டினா வரி கட்டிருக்கீங்க, வேறு என்ன இதில் என்ன, வேறு என்ன ஆராய்ச்சி? வேறு ஆராய்ச்சிக்கே இங்கே இடம் இல்லை. ஏன்னு சொன்னால் நம்ம சட்டவிரோதமான பொருட்களை வியாபாரம் பண்ணலை, நம்ம நாட்டுக்கோழி முட்டை, சோப்பு, ஷாம்பு. அப்போ அந்த பாயிண்ட் எல்லாம் கிளியர். இப்போ இதில் வந்து நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு ஒரு சில குரூப்புகள் சொல்கிறதுனால அதுக்கு எனக்கே விடை தெரியாமல் இருந்தது. இல்லைனா எப்போவே டேட் அனௌன்ஸ் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டு வந்திருப்போம். அதுக்கும் கடவுள் இருக்கிறான், இயேசு இருக்கிறான், அல்லா இருக்கிறான், சிவன் இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு பொறுப்பு என்ன தெரியுமா? பெங்களூரில் ஆல் இண்டியா பிளாக் செயின் சம்மிட் நடந்ததா 2 நாளா? அதில் ஒரு நாளாக நான் நாள் போகலை, அதனால் பாதிப்பு உனக்கு தான், அதை விட்டு அந்த கதைக்கல. 2வது நாள் நான் போனேன்னா, அங்கே போகும்போது இந்த எஸ்ஜி வகையரால் நார்த் இந்தியா எல்பி மூலமாக வாங்கின பயல்களும் இங்கே இருக்கான். தமிழ்நாட்டில் என்னைய மாதிரி வேறு சில எல்பிகள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நாமளே அடிச்சிடணும்னு அடிச்சிருக்கான். நார்த் இந்தியாக்காரனை சொல்லவே வேண்டாம், ஏன்னா அவனுக்கு உனக்கும் சம்மந்தமே இல்லை. நீ எவனோ நார்த் இந்தியாக்காரன் கூட தொடர்பு வச்சுருந்துருக்க, அவன் உனக்கு கொடுத்துருக்கான் ஏதோ காரணத்துக்காக, அவனை கழட்டி விட்டு போயிடுவான். எல்லாருமே வஜ்ராராம் மாதிரி எனக்கு என்ன நன்மை கிடைத்தாலும் அது கூட இருக்கவனுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிற நபர்கள் ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அப்படி யாரும் இருக்க மாதிரி தெரில, இந்தியாவில் இருக்க மாதிரி தெரில. இருந்தாலும் நமக்கு அந்த இது அவசியம் இல்லை. நான் என்ன செய்ய போகிறேங்கிறத நமக்கு முக்கியம். சார், நான் எனக்கு என்ன கிடைத்தாலும் அது வஜ்ரா மூலமாக கிடைத்தது. 7/7/2018 வஜ்ராவில் நான் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு கிடைத்த நன்மைகள், தீமைகள், நல்லது, கெட்டது எல்லாத்துக்கும் நானும் வஜ்ராவும் காரணம். அப்போ இது வஜ்ரா அப்படிங்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யம்னு சொன்னால், வஜ்ரா ராம் மட்டும் வஜ்ரா இல்லை. வஜ்ராவுக்காக பல வேலைகள். ஒரு பில்டிங்கை கட்டுறோன்னு சொன்னால் அந்த பில்டிங்கினுடைய கெட்டுறது பணம் போடுறவன் மட்டும் இல்லை, சித்தாள் வேலை, பெருக்கிற வேலை, எலக்ட்ரிஷியன், பிளம்பர், எப்படியோ எவ்வளோ பேர் இருக்காங்க. மாதிரி வஜ்ராவினுடைய சாம்ராஜ்ய கட்டிடத்தை இந்த அளவுக்கு, அதாவது 1000 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் இந்த வருஷம் கட்டுற லெவலுக்கு செட் பண்ணிட்டேங்கிற அளவுக்கு ஒருத்தன் லைவாக பேசுகிறேன்னு சொன்னால், அப்போ இது இவ்வளோ பெரிய மாளிகையாக எப்படி சார் உருவானது? நாங்கள் 1 வருஷம் கூப்பில் இருக்குன்னு நினச்சோம். நீ கூப்பில் இருந்த நேரத்தில் நான் சூப் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க, உனக்கு தெரியாது இல்லையா? அந்த 1.5 ஆண்டு கால கேப் எதுக்குன்னா, யார் இன்னார் எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக நாம் துரோகிகளை, நம்பிக்கை துரோகிகளை, நமக்கு எதிரிகளை கழிக்க போகிறதில்ல. நேற்று எதிரி சார், இன்றைக்கி நண்பன் சார். நேற்று துரோகி, திருந்திட்டேன் சார், இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்த்தோன்னே திருந்திட்டேன். இருக்கலாம் இல்லையா? அது நம்ம எதுக்கு, நம்ம பிள்ளை அவன். ஏதாவது ஒரு சின்ன செங்கலை நட்டிருக்க மாட்டானே அந்த பில்டிங்கில், அப்போ அவனை விட்டுறக்கூடாது. அதில் நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன், அவன் மாமாவுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. ரைட்டு. இப்போ இந்த பயணம் ஆரம்பிக்க போகுது. அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இதில் வேறு யாரெல்லாம் சார் வரணும் அப்படின்னு சொன்னால், சார் இதெல்லாம் நான் பெர்ஃபெக்டாக முடிச்சு வச்சுட்டேங்கிறவா நீ 5 மணிக்கு முன்னாடி வந்தால் சரி. ஆனால் மற்றவர்கள் அங்கே வரணும். இவிஎம் ஹோல்டர்ஸு, இவிஎம் டீலர்ஸு, பிக்காக பண்ணியாச்சு. அந்த டீலர்ஸ்லாம் வந்துட்டிங்கன்னு சொன்னால் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு அங்கே எல்லோரும் வர்றாங்க. ரைட்டு. அதே மாதிரி வஜ்ராவுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ணுற ஜேகேஎன் உட்பட, ரித்தன்ஸ் உட்பட உள்ளது. உங்கள் பொருள்களை அங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னு சொன்னால் பொருள்களை கையோடு வாங்கிட்டு பிவி அடிச்சிருவான். ஒரு நன்மை இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டு. பொருள்களை அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு. சிலர் சார் புது பொருள் கொண்டு வர போகிறீங்களா, வஜ்ராவுக்கு சப்ளை பண்ண போகிறீங்களா, சாம்பிளை கொண்டு வாங்க,
ஒரு 5 பீஸோ 10 பீஸோ கொண்டு வாங்க, வஜ்ரா லேபிள் என்கிட்ட ப்ரூஃப் பார்த்துட்டு கொண்டு வாங்க. நான் ஓகே சொன்ன பிறகு அதை ஒட்டி கொண்டு வாங்க. நான் 2 எடுத்துக்கிறேன் சாம்பிள், மீதி உள்ளதை காசு கொடுத்துட்றேன். நான் சாம்பிள் கூட ஓசில் வாங்குகிற பழக்கம் எனக்கு இல்லை, காசு கொடுத்துட்றேன். சார் சூப்பர் சார், ரைட், அறிமுகப்படுத்துவோம். அறிமுகப்படுத்திட்டோம்னா சூப்பராக இருக்கும். சரிங்க சார். இப்போ முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், சார் துபாய் யாரை கூப்பிட்டு போகிறீங்க? சார் நான் வஜ்ராக்காரங்க எல்லாரையும் தான் கூப்பிட்டு போகிறேன். ஆனால் 320 பேரை கூப்பிட்டு போகிறேன். நல்லா தெரிஞ்சுக்க, 320 பேர். எதுக்கு சார் 320 பேர்னு சொன்னால், எனக்கு அங்கே 302 கணக்கு காட்டணும். 300 வந்து நம்ம இப்போ காமன் வஜ்ரா, இன்னொன்று நான், இன்னொன்று ஜோதிடர். அப்போ 302 பேர் அங்கே நாங்கள் இருக்கணும். ரைட்டு. மீதி 20 எக்ஸ்ட்ரா 18 எதுக்கு சார் அப்படின்னு சொன்னால், கடைசி நேரத்தில் ஃப்ளைட்டை விடுறவன், கடைசி நேரத்தில் சுகவீனமாகிறவன், கடைசி நேரத்தில் அல்லா கூப்பிட்டாருன்னு மேலே போனவன், இப்படியெல்லாம் கழிஞ்சு நமக்கு அங்கே எண்ணிக்கை குறைஞ்சி விடக்கூடாது என்பதற்காக சேஃப்டி மெஷரில் ஒரு 20 எக்ஸ்ட்ரா. இந்த 20 வந்து பார்த்திங்கன்னா அவன் ஸ்பான்சர் பண்ண மாட்டான். அது 20 நான் என் செலவில் கூப்பிட்டு போனேன். இதில் மாற்றம் இல்லை. இப்போ முன்னாடி மாதிரி நீ என்கிட்ட ஜிக்ஜாக் காமிக்க முடியாது. ஏன்னு சொன்னால், இந்த வட இந்தியாவில் எல்பியாக இருக்கிறவன் அவன் பாட்டுக்கு முன்னே விட்டுட்டு போயிட்டான். இவனுக்கு டச்சே இல்லை. அவன் நம்பரை மாற்றிருக்கலாம், இல்லை இவன் நம்பரை மாற்றிருக்கலாம். நம்ம யாரையும் தப்பு சொல்லக்கூடாது. இங்கே எல்பியாக இருக்கிறவன் இப்படி ஒன்று வந்திருக்குங்கிறது தெரியாமலே விட்டுருக்கலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கலாம். அவன் இன்னும் உலகத்தில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அப்படி உள்ள குரூப்புகள் அங்கே சந்திக்கும்போது சரிங்களை கூட்டு போங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ அங்கே 300 பேர் தான். அதுக்கு மேலே அங்கே பெர்மிட் இல்லை அந்த ஹால். ஏன்னா அது ட்ரேடு ஹால், பெர்மிட் இல்லை. எங்கள் ஆள்களே 320 பேர் இருக்கான். ஏதாவது குறைஞ்சிது 50 100 குறைஞ்சிதுன்னா நான் சொல்கிறேன்ப்பான்னு சொன்னேன். சார் எப்படியாவது கூப்பிட்டு போங்க சார். அப்போ ஒன்று செய், உங்கள் எல்பி குரூப் இருக்குல்ல, ஆமாம், அதில் என்னை சேர்த்துரு, நான் தகவல் இருந்தால் அதில் போடுறேன். அப்படின்னா அவன் சேர்த்து என்னை அட்மின் பண்ணிட்டான். அங்கே ஒரு 400 சொச்சம் பேர் இருக்கான். அப்போ எப்படி நீ வஜ்ராவில் யாருமே வராவிட்டாலும், யாருமே வர தயாராக இல்லாட்டாலும், நானும் ஜோதிடர் அந்த குரூப்பில் போய் ஒரு வேப்பிலையை அடித்து அதில் 320 தூக்கிட்டு போகிறதுக்கு கெப்பாசிட்டி வந்துருச்சு. நான் வஜ்ரா ராம்னா என்னமோ அந்த கள்ளத்தோணியில் போகிறவன் இல்லை. வஜ்ரா ராம்ங்கிறவன் கரெக்டான ஷிப்பில் போகிறவன், ரொம்ப கரெக்டான ஆள். எப்படி சார் வஜ்ராவில் யார்கிட்ட வேணால் கேள்வி இப்போ இருக்கிறவங்கள்ட்ட என்னுடைய நேர்மையை நாணயத்தை ஆணித்தரமாக சொல்லுவான். சார் 1.5 ஆண்டுகள் வேறு மாதிரி பேசினானுங்களே, அவன்கிட்டே கேள்வி ஏன்டா வேறு மாதிரி பேசினேன் அப்படின்னா அவன் சொல்லுவான், பொய் பேசிட்டோம், தெரியாமல் பேசிட்டோம். அதுதான் உண்மை. பணத்துக்காக இல்லை, நேர்மையே சொல்கிறாங்க, உண்மையே சொல்கிறாங்க. அந்த மையை சொல்கிறாங்க. நான் பணம் கொடுத்தா சொல்கிறேன் இல்லை, நான் அன்றைக்கும் பணம் கொடுத்து சொல்லலை, இன்றைக்கும் பணம் கொடுத்து. அவன் ஆராய்ச்சி பண்ணுறான். 1.5 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி எது நல்லது எது கெட்டது, வஜ்ரா நல்லதா கெட்டதா ஆராய்ச்சி பண்ணுறான். வஜ்ரா சூப்பர் சாருங்க. அப்போ பொருள்களை பற்றி பேசுகிறான். வஜ்ரா 3.0 அப்படின்னு. வஜ்ராராம் கூட ஏன் சேர்றான்? சேரவே கூடாது, பெரிய அக்யூஸ்ட் ஆச்சே. ஆமாம், ஆனால் வஜ்ராராம் அவனுக்கு பிடிச்சிருக்கு. வஜ்ராராம் கரெக்டான ஆள், அதுக்கு நிறைய ஆதாரம் வச்சுருக்கான். தப்பான ஆள், அதுக்கு ஆதாரமே இல்லை சாமி. சூப்பர் தலைவா, ரைட்டு. யாரெல்லாம் வரலாம் சார்? வஜ்ராவை சுவாசிக்கிற நேசிக்கிற 320 நபர்களுக்கு இடம் உண்டு. அப்போ உங்களை ஏன் 1 மணிக்கே வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த அதிதீவிர விசுவாசிகளுக்கு அல்லது வஜ்ராவில் செயல்படுறவங்களுக்கு வெறும் பாஸ்போர்ட்டு ஜெராக்ஸு, ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் போதாது. இன்னொரு கேள்விகள் அடங்கிய ஒரு பேப்பர் கொடுப்போம். என்ன கேள்விங்கிறது இப்போயே சொல்லிடுறேன். இப்போ கேள்வியை முன்னாடியே லீக் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதுன்னு சொல்கிறேன். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், சார் அதில் இருக்குன்னு போடு, இல்லைன்னு போடு. அதுக்கு அவ்வளவு கொஸ்டினுக்குமே நோன்னு போட்டால் கூட உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு 320 வரணும். 320க்கு மேலே இருந்தால் தான் நம்ம கழிக்கிறத பற்றி யோசிக்கணும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? என்னெல்லாம் சார் இதில் இருக்கும்? சார் வஜ்ராவில் இணைந்த ஆண்டு முதல் கேள்வி. 2வது, வஜ்ரா 3.0 ஐடி இருக்குன்னா ஆக்டிவேஷனில் இருக்கா? அடுத்து 3வது கேள்வி, வஜ்ராவில் பிபி பண்ணியிருக்கீங்களா போன மாதம்? அடுத்து 4வது, இந்த மாதம் பிபி பண்ணியிருக்கீங்களா? அடுத்து வஜ்ரா ரெவல்யூஷன் குரூப்பில் நிறைய பேர் அஃபிஷியல் குரூப்பில் நிறைய பேர் இணைச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் இணைச்சிருக்கீங்க? இந்த மாதிரி கேள்வி. அடுத்தது, ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் எத்தனை போட்டிருக்கீங்க வஜ்ரா குரூவில்? ஆக்டிவேஷனுங்கிறது கதை வேறு, ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் எத்தனை போட்டிருக்கீங்க? நீங்களே போடலையா? பரவாயில்ல, போட்டுக்க. ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? கேஒய்சி முடிச்சிட்டீங்களா? அதில் பிக் இருக்கா? அடுத்த கேள்வி, இவிஎம் இருக்கா? அடுத்தது, எக்ஸ்சேஞ்சு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனை எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? இப்படியெல்லாம் சாதாரண அதிதீவிர விசுவாசிகளுக்கான சட்டத்திட்டங்கள் சொன்னோம் இல்லையா? அதான் அதிதீவிர விசுவாசிகள்ங்கிறது பணம் 10 பைசா செலவு பண்ண மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட 10 பைசா இல்லை, வாக்கரிசியே இல்லைன்னு சொல்லிட்டான் அவனே. அப்போ அவன்கிட்ட போய் 100 ரூபா 10 ரூபா கொடுன்னு கேட்க முடியாது. அவன் அதிதீவிர விசுவாசி லிஸ்ட்டில் இருக்கான். அடுத்து
சார் வேலை செய்ய முடியாது, வெளியில் போய் என்னால் அலைய முடியாது, தெரிய முடியாது. உங்களை மாதிரிலாம் ஊர் ஊராக திரிஞ்சு பாடுபட்டு வேர்வை சிந்தி உழைச்சி கறி வலித்து கை கால் உழைச்சி பொண்டாட்டி பிள்ளைகளை பிரிஞ்சு செஞ்செல்லாம் எங்களால் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது சார். ஸ்மார்ட் ஒர்க்கு கூட பண்ண முடியாது சார். எங்களை வீட்டில் இருப்போம், ஏதாவது செல்லுகளில் தடவிட்டு இருந்தோம். அதில் மாதிரி ஒரு விசுவாசத்துக்கு ஏதாவது பாயிண்ட்டு சொல்லுங்கிறதுக்கு தான் நேற்று பாயிண்ட்டுகளை சொன்னேன் நேற்று மீட்டிங்கில். அப்போ அந்த பாயிண்ட்டுகளில் சூப்பர் சார், இந்த மாதிரி ஒரு கம்பெனி, இந்த மாதிரி ஒரு தலைவன் இனிமேல் என்றைக்கு பிறக்க போகிறான். எனக்கு அடுத்து இந்த வஜ்ரால தலைவனாகிறவங்க கூட அது மாதிரி இருக்க முடியும். ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய போட்டான்னு நான் எவ்வளோ பேருக்கு கார் கொடுத்தேங்கிறது பழைய ஆள்கிட்ட கேளு. ஃப்ரீ சார் காசு ரெண்டாவது. காசுங்கிறது என்னைய மாதிரி உழைக்கிறவன் திறமை உள்ளவன் எங்கே வேணாலும் தட்டிட்டு வந்துடுவான். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நேர்மையாகவே தட்டிட்டு வந்துடுவான். அதுக்கு உங்கள் துணை தேவை கிடையாது. ஆனால் என்னால் செய்ய முடியாத அந்த ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வேலை, நான் டெய்லி உட்காந்து 100 பேருக்கு ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டுட்டு 100 பேருக்கு எக்ஸ்சேஞ்ச் லிங்கத்தில் தொட்டிக்கிட்டு தடவிக்கிட்டு அப்படி என்னால் இருக்க முடியாது. ஏன்னா நான் வேர்வை, இது வேர்வை தான். ஃபேன் போட்டால் உனக்கு டிஸ்டர்ப் ஆகணும், வேர்வை சிந்திக்கிட்டே இருக்கணும், அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். சார் வஜ்ராராம் 1000 கோடி ரூபாய் வஜ்ரா மூலமாக இந்திய நாட்டுக்கு டேக்ஸ் கட்டுற அளவுக்கு வேலை நடந்து சக்ஸஸ் பண்ணி கட்டுறாங்களே அப்படின்னு சொன்னால், ஊர் ஜனம் ஊர்வாயம் ஊட முடியாது, உளவாயம் 3 நாள், அது எனக்கு தெரியும். ஆனால் ஊர் ஜனங்களில் நியாய தர்மம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏப்பா வஜ்ராராமா அவங்க எவ்வளோ பெரிய குடும்பத்துக்காரங்க, எவ்வளோ பெரிய உழைப்பாளி, அவர் எவ்வளோ திறமை, எவ்வளோ சப்ஜெக்ட் உள்ள ஆள், எப்படி ஆள்களை கூட வச்சுருக்காரு, அவர் பெரிய மகானாச்சே, பெரிய வீரனாச்சே, பெரிய செயல் வீரனாச்சே, பெரிய உழைப்பாளியாச்சே, திறமை இல்லாட்டாலும் அதுக்கு படிச்சுக்குவார், அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே இல்லையே, எல்லா சப்ஜெக்டும் தெரியலனா கூட அதை படிச்சுக்குவார், லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வரைக்கும் படித்து கரெக்டாக இருக்கிற நபராச்சே, அவர் 1000 கோடி ரூபா அவங்க கம்பெனி மூலமாக டேக்ஸ் கட்டுறது கம்மி. அடுத்து 2025 2026 நிதியாண்டில் எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 கோடி ரூபாயாவது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுற அளவுக்கு செட் பண்ணிடுவார். அப்படிங்கிற பேர் எனக்கு வரணும், என் வஜ்ராக்கு வரணும். கரெக்டாக? அப்போ நான் எப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும்? அப்போ உழைக்கணும், ரொம்ப எஃபோர்ட் போடணும், கடுமையாக போடணும். எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை மாதிரி ஓடணும். ஜெயித்த பிறகு வீட்டில் படுத்துக்கலாமா? படுத்த குதிரை செத்துரும். அப்போ என்ன சார் செய்யணும்? ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை மாதிரி ஓடிட்டேன், ரைட்டு, தப்பு இல்லை. அப்புறம் ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடலைன்னா குதிரை செத்துரும். பாயிண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? என்ன சார் பல கோடிக்கு அதிபதி ஆனாலும் உழைப்பை நிறுத்தக்கூடாதா? நிறுத்தினா செத்துரும் குதிரை, பரவாயில்லையா? 0 பாயிண்ட்டுக்கு திரும்ப வந்துடும். ஏன்னா பணம்ங்கிறது நிரந்தரம் அல்ல. பெரிய கோடீஸ்வரன் சோத்துக்கு வழி இல்லாமல் போன வரலாறு இருக்குது. சோத்துக்கே வழி இல்லை, திடீர்னு பல கோடிக்கு அதிபதியான வரலாறு இருக்குது. இப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்குது. அப்போ நாம் என்ன செய்யணும்? இப்படி மிடில்லையே இருக்கணும். ரொம்ப மேலேயும் போக வேண்டாம், ரொம்ப கீழே, மிடில்லே இருக்கணும். என்ன செய்யணும்? நாம் அன்றாடம் செய்யக்கூடிய உழைப்பு செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் மீடியமாகவே இருக்கலாம். இப்போ எனக்கெல்லாம் என்னென்னா சார் உங்களுக்கு இதுக்கு மேலே வேணாமான்லாம் கேட்டாங்க. எல்பிலே சொல்லிட்டேன், பிளாக் செயின் எனக்கு 10 கோடி ரூபாயா என்கிட்ட இருந்தால் போதும் சார். இவ்வளவு இருக்குது அவ்வளவு, அது எனக்கு தேவையில்லை சாமி, அது வேறு செயல்களுக்கு போயிடும். எனக்கு பெர்சனல், அது கூட இது பெர்சனல் கிடையாது. நமக்கும் சரி குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களே, அது சரி அவங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக என்னத்தையாவது ஒன்று பண்ணணுமேங்கிறதுக்கு தான் அவ்வளவு. எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பிகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்து ஒரு சப்போர்ட் வலுவாக வைக்கணுமே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 10 கோடி ரூபாயாவது ஆசைப்படுறேனே தவிர, இல்லைன்னா எனக்கு 10 பைசா மிச்சம் வைக்கணும்னு ஆசை இல்லை. ஏன் சார்? எனக்கு தான் டெய்லி இன்றைக்கி வேலை பார்த்தா இன்றைக்கி வருமானம், நாளைக்கு வேலை பார்த்தா வஜ்ரா இருக்குது சார். நாட்டுக்கோழி முட்டையே ஒரு நாளைக்கு 1 லட்சம் முட்டை விற்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. சப்ளை தான் பண்ண முடியல ஜெயக்குமார் அண்ணனால். ஏன்னா அது என்ன வஜ்ராவில் என்ன சார், தூய ஒரிஜினல் பெருவிடை சிறுவிடை திறந்த வெளி மேய்ச்சல், தோட்டக்காட்டில் மேய்ஞ்சி திரிஞ்சு பழைய காலத்து மாதிரி கிராமங்களில் வளர்ந்த கோழி முட்டை மாதிரி ஒரிஜினல் முட்டை கொடுக்குறோம். அதை ஒரிஜினல் எப்படி ஒரிஜினல் நிறைய இருந்தால் அது பேர் ஒரிஜினலாக இல்லை. அது பண்ணர் வளர்ப்பு, அது வளர்ப்பு, அந்த வளர்ப்பு, அந்த என்ன கோழி கீரி ராஜா என்னமா சொல்கிறோம், அது நம்ம கொடுக்குறது திறந்த வெளி மேய்ச்சலில் ஒரிஜினல் பெருவிட சிறுவிட நாட்டுக்கோழி முட்டை. ஏன்னா நான் சாப்பிட்ற பொருள், புரியுது அவங்களுக்கு, என் பிள்ளைங்க சாப்பிட்ற பொருள். அப்படி இருக்கிற காரணத்தினால அந்த ஒரு வியாபாரமே போதும் சாமி. டெய்லி 1 லட்சம் முட்டைன்னா ஒரு 10 பைசா கிடைச்சா கூட டெய்லி 10,000 ரூபாய். நம்ம 1 ரூபா 2 ரூபா இப்போ லாபம் இல்லாமல் ஒரு தொழிலை நான் செய்கிறதில்ல. அப்போ 1 ரூபா லாபம் வச்சா கூட ஒரு நாளைக்கு 1 லட்சம் முட்டைன்னா ₹1,00,000 வருமானம் வர்றதுக்கான உழைப்பு, அதுக்கான டேலண்ட்டு, அதுக்கான சப்ளையரு, அதுக்கான வியூகம் எல்லாம் என்கிட்ட இருக்குது. பிறகு என்னத்துக்கு நான் சேர்த்து வைக்கணும், மிச்சம் வைக்கக்கூடாது.
வேண்டியது எந்த 10 கோடியே கேட்டிருக்க மாட்டேன். ஏன் அதுன்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லையா, சில விஷயங்களை சுற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிறத சேஃப்டி பண்ணி வைக்க வேண்டியது, அவங்க நல்லா வைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு பணம் தேவைப்படுது, வீடு வாங்கி கொடுக்கணும், ஏதோ அவங்களுக்கு ஒரு பெரிய கார் அல்ல ஒரு சின்ன கார், இந்த மாதிரிலாம் சில கமிட்மெண்ட் பர்சனல் கமிட்மெண்ட்டுக்கு தான். இல்லைனா அது கூட எனக்கு தேவைப்படாது. ஏன்னு சொன்னால் வஜ்ராவை பொறுத்த வரைக்கும் இது வஜ்ரா 3.0ங்கிறது விஸ்வரூப வளர்ச்சி. என்ன விஸ்வரூப வளர்ச்சி? ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பஸ்ஸு ஆம்னி பஸ்ஸு, வஜ்ரா ஆம்னி பஸ்ஸு ஓட போகுது. மாவட்டத்துக்கு கல்யாண மண்டபம் ரெடி ஆகிட்டுருக்கு, இடம் பார்க்க சொல்லியாச்சு. இப்படி தொழில்கள், ஹோட்டல்கள், எல்லா ஹைவேலையும் ஹோட்டல்கள், பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் ஹோட்டல்கள், சைவ ஹோட்டல், அசைவ ஹோட்டல், இந்த மாதிரி இது. நம்ம ஏற்கனவே சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, சினிமா ப்ரொடக்ஷனு, சினிமா டிஸ்ட்ரிபியூட் எக்கச்சக்கம் வச்சுருக்கேன் கைவசம். எல்லாத்தையும் நான் கடந்த காலம் 2018 சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன் இல்லையா, லைவில், ஜூமில், நேரில், மாநாட்டில் எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த காலம் கணிஞ்ச உடனே டக்கு 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 என்ன 300 பேரை கோடீஸ்வரம் ஆக்குவேன்னு சொன்னேன். அதுதான் சொன்ன மிஸ்ஸிங் ஆகிட்டு. என்னென்னு சொன்னால் அது 1000 பேரை தாண்டி வந்துடும் இந்த நிதி ஆண்டிலே. என்ன தலைவா 300 சொல்லிவிட்டு அது சொன்னதை செய்தாரா? சொன்னதை செய்யலை சாமி. ஏன் 300ன்னு சொன்னார், 1000 பேரை ஆக்கிட்டான் தலைவன். 1000 பேரை டேக்ஸ் கிட்டான், லைனில் நிறுத்திடுவேன். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பாருங்கள் சார், யார் இவ்வளோ பேர் டேக்ஸ் கட்டினவன் சார், ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க அப்படிங்கிற லெவலுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால், அதை லைவில் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த வீடியோவை எல்லோரும் பார்ப்பாங்க. அப்போ சில அதிகாரிகள்லாம் பார்த்தோன்னா இந்த கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவாங்க. கண் பேசுகிற பாடி லாங்குவேஜ்லேயே அவன் கரெக்டானவன், அவங்ககிட்ட போக வேண்டியதில்லை. ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. பெர்ஃபெக்டாக இருக்கிறவன் தான் இப்படி லைவில் வீடியோ போட்டு சொல்லுவான். ஏதோ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருக்குது, தொழில் இருக்குது, பேசுகிற பேச்சிலேயே தெரியுது அது உண்மை, நேர்மை, சரியான பாயிண்ட்டு. இந்தியாவை நேசிக்கிற, இந்தியாவை சுவாசிக்கிற, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த்னு நாடி நரம்பு இரத்தத்தில் எவன் ஒருவனுக்கு இந்த நாட்டுப்பற்று ஊறி இருக்கிறதோ அந்த ஒருவனால் தான் இப்படி ஒரு வீடியோவை லைவாக போட முடியும் என்பது அரசு அதிகாரிகளுக்கு, நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு, எம்எல்ஏ எம்பிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடியோவை ஒரு வேளை அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால், சார் இப்படி ஒருதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்திருக்கா, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கேன். வஜ்ரா கேள்விப்பட்டிருக்கோம், வஜ்ரா டிவி தெரியும், வஜ்ரா சினிமா எடுக்கு எல்லாம் தெரியும். இந்த இப்படி ஒருத்தர் வஜ்ராராம்னு ஒருத்தர் இருந்திருக்கான், மிஸ் ஆகிட்டு. அப்போ டச்சில் வை அப்படின்னு பிஎம் மூலமாக லைனில் யாருங்க நீங்கள், எந்த ஊர், அது எங்கள் ஜாதகம் என்ன அப்படின்பாங்க. என் ஜாதகம் இந்த இருக்குது ஜாதகம் அப்படிங்கிறத கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நட்பு. அப்போ ஒரு மூளையோடு ஒரு தொழிலதிபர் இந்த ஒரு அரசாங்கத்தோடு கை கொடுக்க தயார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வஜ்ராராம் வந்துட்டான்னு சொன்னால், வஜ்ராராமை கூப்பிட்டு அவங்க பக்கத்தில் வைக்கிறதுல என்ன மாற்று கருத்து இருக்க போகுது? அதிகாரிகளுக்கு, ஐஏஎஸ் அதிகாரிகளோ ஐபிஎஸ் அதிகாரிகளோ, சார் நல்ல பையன்யா, ஏதோ கடந்த காலத்தில் தெரிஞ்சோ தெரியாமலோ 1000 தப்பு பண்ணியிருப்பான், அதுக்குரிய தண்டனை கொடுத்துடலாம். இப்போ நல்லா இருக்கானா, கரெக்டாக இருக்கானா? அவன் நம்ம அரசாங்கத்துக்கு தேவை, அவன் நம்ம நாட்டுக்கு தேவை, நம்ம ஊருக்கு தேவை, எல்லாரும் எனக்கு தேவை, அது வேறு விஷயம். எல்லோருக்கும் நான் ஒரு அணிலாக இருந்து இந்த அரசாங்கம், தமிழக அரசுக்கு, இந்திய அரசுக்கு ஒரு அணிலாக இருந்து என்னுடைய மூளையை, என்னுடைய திறமையை, உழைப்பை அரசாங்கத்துக்கு ஏதாவது கொஞ்சமாவது கொடுக்க நான் ரெடிங்கும்போது வாங்க அவங்க ரெடி தானே? அப்படியா சார்? ஆமாம் நான் ரெடி. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்ப்பாங்க. அப்போ அந்த உண்மை, நேர்மை அப்படி இருக்கும்போது, நாட்டுப்பற்றும் கூட இருக்கும்போது சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். தயாராக இரு. பாஸ்போர்ட் இல்லை, பரவாயில்ல எடுத்துறேன் சார், நான் எந்த வேலையும் செய்யலை, என்கிட்ட பணமும் இல்லை, பரவாயில்ல. அதிதீவிர விசுவாசிகள் செய்கிறதுக்கு, சும்மா வீட்டில் உட்காந்து ஜாலியாக செய்கிறதுக்கு 1000 வேலை இருக்குது. இந்த நாட்டுக்கு 1000 வேலை இருக்குது, அப்படி செய்யலாம். வீட்டுக்கு 1000 வேலை இருக்குது, அதை செய்யலாம். வஜ்ராவில் செய்கிறதுக்கு 1000 வேலை இருக்குது, அதுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ கூட நீ என் லிஸ்ட்டில் இருக்கிற. நான் ஏற்கனவே நேற்று சொல்லிட்டேன், மற்றவரை விட உனக்கு 2 பங்கு அதிகம். ஏன் அப்படின்னு சொன்னால், சார் சும்மா இருக்கிறது அந்த உலகத்திலே கஷ்டம், அதை விட கஷ்டம் நான் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை சார். உப்பு வாங்குறது கூட எனக்கு துப்பு கிடையாது, துப்பு இல்லை, உப்பு வாங்க கூட துப்பு இல்லை அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டு பற்றியா, நீ ரொம்ப டேஞ்சரஸான ஆள். அப்படி ஆளை ரொம்ப தனிமையில் விட்டுறக்கூடாது, ரொம்ப மனசு உடஞ்சிருவேன். அதனால் உன்னைய பக்கத்தில் வச்சு உனக்கு ஏதாவது நல்லதாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நல்லது மட்டும்தான் செய்வேன், நல்லது மட்டும்தான் பேசுவேன்.
இந்த நாட்டுக்கு நல்லது இல்லாததை சிந்திக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். இது பாரத மாதா மீது சத்தியம், சத்தியம், சத்தியம். வெற்றி நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். நாளை நமதே, எந்நாளும் நமதே. வாழ்க வஜ்ரா, வளர்க வஜ்ரா, வெல்க வஜ்ரா. வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா, வெல்க இந்தியா. ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த்.